இப்பொழுது நம்முடைய அஞ்சு ஊழியக்காரர்கள் செய்திகளை கொடுத்தால் எல்லாரும் கரங்களை கட்டி அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Hallelujah. Hallelujah. தேவனுக்கு பிரியமானவர் இந்த நாளையும் அவர்தாமே நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அழைத்தவர் நல்லவர், வல்லவர், போதுமான ஜீவனுள்ள தேவன். மத்தியிலும் அவர் சுவாதிக்கும் நம்மையும் காண்கிற தேவன். அவர் பேசுகிறார், சாப்பிடுவது யாரும் கேட்க கடவும் கர்த்தர் நம்மை நடத்துவார். Praise the Lord. சமூகமே ஓடி வந்தீ உமை நோக்கி
ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய பாவமும் இந்த உலகத்தில் உள்ள அநேக ஜனங்களுடைய பாவங்களும் நீங்கிட அவர்தாமே சிலுவையை எடுத்துக்கொண்டார். என்ன அன்பு! நாம் இந்த வாரத்தில் கூட யோசிக்க வேண்டும் தேவனை குறித்து. ஞானஸ்தானம் எடுப்பவர்களுக்கு கூட எதற்காக ஞானஸ்தானம்? இதாயிரம் நன்மை கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுவே பெரிய நன்மை. ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கணும், எந்த நன்மை கிடைக்கும்? என் பாவங்கள் கழுவப்பட்டால் நான் சுத்தம் உள்ளவன், பக்தி உள்ளவன். அதை நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் என்னை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிப்பார். ஒருவரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. அதை யோசிக்கணும். நீங்க பாவத்தோடு இருந்துக்கணும், எனக்கு எதுவுமே செய்யல எப்படி செய்ய முடியும்? பிசாசானவன் காத்து கொண்டிருக்கிறான் தேவனை கேள்வி கேட்பதற்கு. நீங்க யோசிக்கணும். யோபுவை குறித்து ஏதாவது பேச முடிந்ததா? ஆனாலும் கூட அவன் என்ன சொன்னான்? நீ யோபுவை ஆசீர்வதிப்பதினாலே உம்மை அவன் வணங்குகிறான். பிறகு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்ட பிறகு சொல்லுகிறான், அவனுடைய சரீரத்தை விட்டு வைத்திருப்பதினால் ஒன்றையும் செய்ய முடியாமல் இல்லை, எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்து விட்டான். பிறகு போட்டே போய்விட்டான். நம்ம என்ன பாடுபட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய சாப்பிட்டு போட்டு சொல்லிங்க, ஏதோ பண்ணுங்க, அதனால என்ன லாபம் இருக்கும், என்ன நன்மை இருக்கும்? நிறைய பேருக்கு தெரியல. யோசித்து பார்க்கணும். அதாவது நீங்க சொல்லுங்க, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேரும் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், ராஜா சொன்ன இந்த காரியத்தை நாங்கள் வணங்க மாட்டோம். சிலை தேவன் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அக்னி எரிந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் அதிகமாக எரிக்கப்படுகிறது. இந்த 3 பேரையும் அது உள்ளே போட வேண்டும் என்று அது இந்த 3 பேருக்கும் தெரியும். சாதாரண விஷயத்துக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. யோசித்து பாருங்க, சாதாரண விஷயங்க. ராணுவத்தை நினைவு கூறுங்க. உங்க சொந்தக்காரர் ஒருவேளை ராணுவத்தில் இருந்திருந்தால், எங்க சொந்தக்காரர் ராணுவத்தில் இருந்திருக்காங்க, கை போனது, கால் போனது, சரீரத்திலே அடிபட்டது, கவலை இல்லை. தேசத்திற்காக நான் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன். அப்பதாங்க அந்த வீட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ஊர்ல என்ன தெரியுமா? பட்டாள் தான். என்னவா அவர்களின் பேரு? பட்டாள் தான். அவங்க ராணுவ வீரர்கள். நம்ம எத்தனை பேர் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறோம்? தேவன் தான் நம்மளை பழிவாங்குகிறவரா? உலகத்தில் யாராலோ எந்தெந்த தெய்வத்தையே சொல்லி இருக்காங்க, அது போல நம்முடைய தெய்வமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிந்தித்து நிதானித்து அறிந்து நீடிய பொறுமையோடு தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் தேவன் சொன்னபடி நடக்கின்றேனா, இருக்கின்றேனா? அப்படி இருப்பேனானால், நடப்பேனானால் என்னையும் ரட்சித்துக் கொண்டு பாதுகாத்து தேவனுடைய கிருபையினால் மற்றவர்களுக்கும் பகிரங்கமாய் போதிக்க வேண்டும். என்ன வந்தாலும், எது வந்தாலும் தேவநாமம் தூஷிக்கப்படாதபடி நீடிய பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து, அடியை குறித்து நீங்கள் பார்த்திருப்பீங்களான இதே இடத்தில் எத்தனை காரியங்கள் என் மனைவி குறித்து தூஷிக்கப்பட்டது. பிசாசானவன் செஞ்சான், மனிதர்கள் அல்ல. அவர்கள் மூலியமாய் பிசாசானவன் அவதூறு காரியங்களை செஞ்சான். நானும் என் மனைவியும் சோர்ந்து போகவில்லை. யோசித்து பாருங்க. இதுதான் கிறிஸ்துவில் இருப்பதற்கு சாட்சி. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எதை போனாலும் உலகத்தை நிமித்தமாய் மற்றவர்கள் போல் நாம்
நடந்து கொண்டால் எப்படி நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருப்போம்? சிந்திக்கணும். பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னார், ஒரு கணத்தில் மறு கணத்தை சொல்லிட்டு ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி செய்யலாம்? சரி, பரவாயில்ல, நான் என் விருப்பமா சொல்றேன். மற்றவர்களை சகித்துக் கொள்ளலாம். தேவன் நாம் ஈடுபட முடியாது. எத்தனை பேர் நம்மேல் நான் சகித்துக் கொண்டு இருக்கிறேன், நான் சொல்வேன், எத்தனையோ காரியங்களை நான் சகித்துக் கொண்டு இருக்கிறேன். இந்த ஒளிபெருக்கி மூலியமாய் இங்கே யாராவது கேட்டுக் கொண்டிருந்தால் என்னை கேள்வி கேட்கலாம். இப்படியெல்லாம் நீ பேசுகிறேன், தகாத வார்த்தைகளை சொல்லி என்று என்னை கேள்வி கேட்கலாம். அப்படி நான் ஒருவேளை செய்திருப்பேன், அவர்களிடத்தில் சாஸ்தாங்க நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஒருவேளை என்னை அறியாமல் அப்படி பேசுகிறார். நம்மில் எத்தனை பேர் அப்படி தேவன் மீது தாக உள்ளவர்களாய் இருக்கிறோம்? பிசாசு எப்படி என்ன பண்ணுவான்? சூழ்ச்சி பண்ணுவான், தந்திரங்கள் பண்ணுவான். நாம தான் தேவனுக்குள்ள ஜாக்கிரதா விழிப்போடு இருக்க. ஜபத்தோடு விழிப்புனா கண் விழிப்பு இல்லை, நம் இருதயத்தில் அந்த விழிப்பு. அலாட் ஆங்கிலத்தில் are you alone? Everybody alone? அப்படி இருப்பார்களானா அடுத்த வார்த்தை keep it up. என்ன பண்ணு? அதிலேயே நிலையாயிரு. எத்தனை பேர் இருக்கிறோம்? இதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கள் ஒன்றுமே செய்யல, எங்களுக்கு எதுவுமே செய்யல, நான் கேட்டது கிடைக்கல. எப்படி உழைத்தா தானங்க வருமானம். இப்ப கர்த்தருக்கு என்ன உழைக்கிறோம்? அவர் சொன்னதை கேட்டு செய்கிறோம். அது உழைப்பு தான். அதை கேட்ட பலன் நிச்சயம் கொடுப்பார். அவர் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அவர் கொடுக்கிறவர், வாங்குறவர் இல்லை, கொடுக்கிறவர். அவருக்கு கொடுக்கும்படியாய் அவர் நமக்கு கட்டளை இட்டாலும் கூட அவரை கனப்படுத்தி நடத்துகிற ஊழியத்தை நிமித்தமாய் ஊழியக்காரனுக்கே கொடுக்க, அது எனக்கே கொடுத்தது போல ஆகும் என்று அப்படித்தானே சொல்லுகிறார். அவர் வாங்கி வச்சுக்கிறாரா? யோசித்து பாருங்க. அவர் வந்த யாவரும் கூட கவனத்தோடு இருங்க. கவனம் மிக மிக முக்கியம். எதிலோ கவனம். ஆனால் தேவனுக்குள் இருந்த அந்த கவனத்தை செலுத்தப்படுவது ஏதோ காரியங்களில ஒழுங்குகரமாய் இருக்கும். நான் என்னை சாட்சியாக சொல்லுவேன். என் மனைவிக்கு முழுமையா தெரியும், டேனியலுக்கு ஓரளவுக்கு தெரியும், அது போன்ற சில சபை பிள்ளைகளுக்கும் தெரியும். என்னவென்று மக்கள் செஞ்ச இந்த காரியங்கள் எப்படிதான் இருக்கும், அது சரியாகவே இருக்கும். என்னுடைய பெருமை இல்லை, தேவன் எனக்குள் இருப்பதா அவருடைய பெருமை. அதுதான் பொறுமை, நீடிய பொறுமை. இப்ப என்ன பண்றோம்? எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னபடி சிந்தித்து நிதானித்து அறிந்து நீடிய பொறுமையோடு இருந்து செயல்படும். செயல்படணும். அப்பதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம நடத்துகிறார் என்ற அந்த பெருமை, கர்த்தருக்கு பெருமை ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கும். இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏதோ வந்தோம் போனோம், ஆண்டவர்கிட்ட சொன்னோம், வேண்டுதல் செய்தோம், ஆண்டவர் செய்யறாரா பார்ப்போம். இல்லையா மேற்கொண்டு முடியுமா ட்ரை பண்ணி பார்ப்போம். கர்த்தரையே சார்ந்து கொண்டார், அவரே நமக்கு அனுகூலமானவர். எல்லாம் அவரால் கூடும். அப்ப நம்ம நினைக்கிறோம் தேவன் நமக்கு செய்வாரா மாட்டாரா? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட தாகம்? நிறைய பேர் நம்ம பேர் சொல்லி உணர்த்த வேண்டியதா இருக்கிறது. இங்க வந்து இருக்கின்ற யாவரையும் குறித்து நான் சொல்லுகிறேன். தினந்தோறும் உங்களை குறித்து ஜெபம். என்னை பாருங்க, என் கண்களை மூடி இருக்கு. நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ, ஆனால் உங்கள் பெயர்களை தினம் 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 அடியே தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்திலே அவர் கேட்கும்படியாய் செவிகளிலே இந்த வார்த்தைகள் ஏறும்படியாய் வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பாதைகளிலே இந்த வார்த்தைகள் ஏறிட்டு சாரா, ஆபிரகாம், டேனியலுக்காக, ஜெசிகாக்காக, வளர் விமல் குடும்பத்திற்காக, மதன் நரேஷ்காக உங்க பேர்கள் விட்டுருக்கான்னு பாருங்க.
பிறகு ரூத் இலக்கியா தீபாக்காக, மெர்சி ஷேரனுக்காக, மெர்சியுடைய மகன் பாபுக்காக, அதற்கு பிறகு மரியம்மாக்காக, மகன் பர்னபாஸுக்காக, ஜெயாமாக்காக, அடுத்து எமிமாக்காக, அவருடைய கணவனுக்காக, பிறகு தபித்தால், சுஜாதா அவருடைய கணவருக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், துளசி மேரிக்காக, அவருடைய கணவர் ரட்சிக்கப்படும்படியாய், பிறகு ஜெயாக்காக. ஐயோ என் பேர் ஒன்றும் வரவே இல்லையா? வரும். நான் ஜபத்தில் அப்படிதான் ஜெபிக்கிறேன். திவ்யா விக்டோரி, அவருடைய தாயார் குளோரி, அந்த குடும்பத்தில் உள்ள அவருடைய கணவனர், மாமியார், அம்மா 2 பேர் யாருன்னு தெரியல, ஒருவருக்காக நிவேதா வந்ததுனால இல்ல, அவங்க கடந்த வாரத்துக்கு முன்பாக வரும்போது நிறைய ஆலோசனை அந்த மகளுக்கு கொடுத்தா, நான் சென்ற வாரம் என்ன காரியம் எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் கூட அந்த மகளை நான் நினைவுபடுத்தினேன். பிறகு என் பேரு விட்டுட்டீங்களா? ஐயா இருக்கு உங்க பேரு, கடைசியா ஜெபிப்பாங்க. மிரியம் அவருடைய மகன், இன்னும் சாந்தி என்று சொல்லப்பட்ட ஒரு அன்பு சகோதரி, பிரமிளா என்று சொல்லப்பட்ட இன்னொரு சகோதரி, இன்று யாராவது புதிதாக வந்திருப்பீர்களானால் அவர்களுக்காகவும் பெயர் சொல்லாமல் அப்படி சொல்லி ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். யோசித்து பாருங்க, உங்க முகத்தை பார்த்து ஏதாவது சொல்லி இருக்கேன்னா, ஒருவேளை சொல்லப்பட்டவர்களில் சிலர் வராமல் இருக்கலாம் சூழ்நிலை. சொல்லப்பட்டவர்கள் ஐயா என் பேர் சொல்லவே இல்லை, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். விஜயாக்காக, சாம்காக, அம்முக்காக, கிரேசிக்காக, ரெபேக்காக, குளோரிக்காக, ஜான்சனுக்காக. பரவாயில்லப்பா, நான் எங்கேயும் விட்டுட்டே நினைச்சு நாங்கள் கொஞ்சம் கேட்கலாம்னு நினைச்சோம், எல்லாரையும் சொல்லிட்டீங்க. இப்படிதான் யார் பேராவது விட்டுப்பட்டு இருக்கா? வந்தவர்கள் ஐயா என் பேரே இல்லைன்னு சொல்றீங்களா? பெயர் ஒவ்வொருத்தரையும் நினைவுபடுத்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து, தேவனே இவர்களுக்காக இறங்கும், இவ்வளவு லட்சியம், இது தேவையுடைய சந்தியம், ஏழையோட பாதுகாப்பு இருக்கட்டும், இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். தேவனே ஒருவரும் வெறுமையாய் போய்விடக் கூடாது. யோசிச்சு பாருங்க, யார் பேராவது விட்டு இருக்கா? உங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்பது உண்டு. எல்லாருக்காகவும், எல்லா குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்பது உண்டு. யார் பேராவது விட்டு இருக்கா? உங்களை பார்க்காமல் ஜெபிக்கின்ற ஜெபம் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் புரிந்து. ஐயா அவங்களை பார்த்தா ஜெபிப்பாங்க. நீங்க இங்க வரும் பொழுது நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் விசேஷமாயும் ஜெயிப்பது உண்டு ஆண்டவரிடத்தில். அப்ப யோசிங்க, ஊழியக்காரராக நாங்கள் இங்கு மாத்திரம் அல்ல, நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உங்க பெயர்கள் சொல்லப்படும். ஆண்டவரே, பெத்தேல் ஜெபவீட்டுக்கு வருகின்ற ஒவ்வொரு மக்களையும் ரட்சியும், உடைய தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, பெயராய் குடும்பமாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். அப்படிதான் ஜெபிக்கும். மனைவி அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் சொல்லி ஜெபிப்பாங்க. நல்லா இப்ப உட்காந்து ஜெபிக்கும் போது எனக்கே ஒன்றும் புரியல. அவ்வளவு நேரம் 4 மணிக்கு இருந்தோமா 6:30 கூட ஆகிடும், பொழுது விழுந்து இருக்கும். ஆனாலும் எனக்கு அந்த சந்தோஷம் தான். ஆண்டவர் நம்மை கொண்டு இப்படியா ஜெபிக்க வைத்திருக்கிறாரே. என்ன பண்ணணும்? நம்முடைய உழைப்பு கர்த்தரிடத்திலே முறையிடணும், வேண்டுதல் செய்யணும். உனக்காகவும், உங்களுக்காகவும், மற்றவர்களுக்காகவும் பொதுவானவர்களுக்கு சொல்லுங்க, அந்தவரே ரட்சியுங்க. அடியவர்களுக்கு சொல்லுங்க. உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களிலே எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் கொடுத்த இந்திய தேசத்திலே
அநேக மாநிலங்கள் இருக்குது ராஜா. ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஜனங்களை லட்சம் பேர்களை செஞ்சு, குறிப்பாக நாங்க இந்த தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இருக்கிற சுவாமி எங்களை நடத்துகிற மந்திரி அதிகாரி, அப்பா நீங்க தான் அவர்களை கொஞ்சம் நடத்த வேண்டும். யார் நல்லவர்கள், உமக்கு பிரியமானவர்கள், அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு நன்மை செய்யட்டும். மக்களுக்காக டெல்லியிலே இந்திய பிரதமர் அவர் கீழே இருக்கின்ற அநேக மந்திரிகள் இடத்திலே பரிந்துரை செய்யட்டும் எம்பி. அதனால் யார் உங்களுக்கு பிரியமோ அப்படிதான் சொன்னோம். எனக்கு ரொம்ப பிரியமான கட்சி ஆண்டவரே எப்பயாவது வெற்றி பெற செய்யும். இல்ல, எங்களுக்கு ஓரளவுக்கு இவங்க பரவாயில்லை நினைக்கின்றோமானால் அது உங்களுக்கு பிரியமா இருக்குமானால் அவர்களை வெற்றி பெற செய்யும், மக்களுக்காக நன்மை செய்யட்டும் அப்படின்னு தான் நம்ம வேண்டுதல் செய்யும். யோசித்து பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க? ஐயா நான் கூட அப்படிதான் ஜெபிக்கிறோம், நல்லது, தேவனிடத்துல ஜெபிப்பது நல்லது. ஆனால் தேவனிடத்திலே எப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும்? நம்மை நாமே தேவனுடைய வார்த்தையை கொண்டு சுத்திகரித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்காக ஜெபிக்க. தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். யாருடைய ஜெபத்தை? தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கனப்படுத்தி அதை கேட்டு படித்து உணர்ந்து அதன்படி நடப்பேன் என்று தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி இவ்வளவு காரியங்களுக்கு ஜெபிக்கிறது. எத்தனை பேர் நம்ம அப்படி ஜெபிக்கிறோம்? தேவன் என்ன பண்றார்? ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர்களுக்கு தேவனை குறித்து அநேக காரியங்கள் போதிக்கப்பட்டு இருக்கிறது. புதிதாக வருபவர்கள் சொல்லவில்லை. வந்தவர்கள் ஒரு நாள் 2 நாள் வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் தொடர்ந்து அந்த ஆண்டு முழுவதும் பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தேவனுக்கு பிரிய உள்ளவர்களாய் இருக்கவில்லை என்று சொன்னால் என் குற்றமா, உங்க குற்றமா, அல்லது தேவனுடைய குற்றமா? பாருங்க ஐயா, நீங்க சரியா சத்தியம் எங்களுக்கு சொல்லாதனால தான் நாங்கள் சீர்கெட்டு போனோம். அப்படி ஒரு காரியத்தை சொல்லுங்க. உங்கள் நிமித்தமாய் நாங்களும் கூட தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் உணர்த்தி சொல்லுவீர்கள், அதன்படி நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்ளுகிறோம். இல்ல ஐயா, நீங்க தேவன் சொல்லுது அப்படியே சொல்றீங்க, நாங்க தான் சரியா கேட்பது என்று சொல்லுகிறதா? இதுவே ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சணிய நாள். மனம் திரும்புங்கள், என் பக்கமாய் திரும்புங்கள், தேவன் பக்கமாய் திரும்புங்கள். இதெல்லாம் அவகாசம் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னும் எப்படி நீங்க மாறுவீங்க? யோசித்து பாருங்க. எங்களுக்காக மாற வேண்டாம், எங்க மூதாசையை பார்த்து நீங்க மாற வேண்டாம். தேவனை பார்த்து, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரே, நம் ஒவ்வொருக்காகவும் அவர் பாவமாக்கப்பட்டாரே, நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்காக அவர் சொன்னபடி மரித்தாரே, 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தாரே, இதெல்லாம் நினைவு கூறுங்க. அப்பதான் தேவ அன்பு நமக்கு என்னன்னு தெரியும். எதுவுமே இல்லாம நாங்க வெறும் ஸ்பீக்கர், அவ்வளவுதான். ஸ்பீக்கர் பாக்ஸ் இல்ல, செய்தியாளர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களுக்கு செய்தியாய் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். காது உள்ளவர்கள் கேட்க கடவுள் தேவன் சொல்லி இருக்கிறார். காது உள்ளவர்கள் ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களானால் அதன்படி நடக்கத்தான் வேண்டும். காது உள்ளவர்கள் செவிட்டு மந்தமாய் இருப்பார்களானால் அது தேவனே அவர்களை வழிநடத்துவார். நம்ம யோசிக்கணும் என்ன செய்கிறோம் என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். நீதிமொழி 22:19. நம் எல்லோருக்கும், எங்களோடு சேர்த்து உங்களுக்கு மாத்திரமல்ல, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன்.
கிறிஸ்துவோரை நாயர் தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாளிலே நம்முடைய நம்பிக்கை யார் மீது வைப்போம்? வீட்டில் இருக்கிறவர்களே நம்பிக்கை இல்லை, குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கு ஏதோ சில குடும்பங்கள். நான் சொல்லிக் கொள்வேன், என் தாயாருடைய குடும்பத்திலே என்னை என் தாயார் மிகவும் நம்புவார். பொய் சொல்ல மாட்டேன், உள்ளதை கேட்கும்போது சொல்லிடுவேன். உள்ளதை வச்சிருந்து நான் எடுத்துட்டுனா அவங்க எனக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நைனா விக்கிரகத்தை பேரை எனக்கு சொல்லுவாங்க, வேறாகுமா அப்படி கூப்பிடுவாங்க. ஆனா எனக்கு அதுல நாட்டம் இல்லை, தாயாருக்கு விருப்பம் அப்படி கூப்பிடுவாங்க. என்னம்மா ஆசைதான் இருக்கியா சொல்லுப்பா, இல்லம்மா எதுக்கு நம்ம எல்லாம் பண்ற, அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை வேணும். எத்தனை குடும்பத்தில் அந்த மாதிரி பிள்ளைகளை நம்புகிறார்கள் பெற்றோர்கள். என் தகப்பனாரும் நம்புவார். நாங்கெல்லாம் என் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தோம். கண்டிப்பு, ரொம்ப கண்டிப்பு இருக்காது, சும்மா லைட்டா இருக்கும். அவன் பேர் சொல்லுவாங்க ஷோ, அவ்வளவுதான். என் தங்கச்சி ஜெயா, 2 பேர் தான் நாங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் பிறந்தாங்க. பிறகு அந்த நம்பிக்கை இருக்கணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது அந்த நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் உலகத்தில் பெற்றோர்களுக்கு மதிப்பையே அசட்டை செய்கிறார்கள். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அப்படி ஒவ்வொரு குடும்பமும் கூட உலகத்தில் இருக்க குடும்பங்கள் போய் இருக்கக்கூடாது. விசேஷமா இருக்கணும், சொல்லணும் மற்றவர்கள். இந்த கிறிஸ்து குடும்பத்தை குறித்து போற்றணும், பாராட்டணும். யாரை? தேவனுடைய நாமத்தை. அவரால் தானே இந்த குடும்பம் அப்படி சொல்லணும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் மாத்திரமா இருக்கணும். தெருவா கூவிட்டு போவாங்க, கடைய பாத்திரம் வாங்கிறது, ஈயம் வாங்கிறது, அலுமினியம் பாத்திரம், ஓட்ட உடைச்சல் வாங்குறது, அது கூட அவங்களால கூவி இருக்க முடியல. அது ஒரு ஸ்டைல், ஒரு பெருமை. ஒரு மெகாஃபோன் மாதிரி ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மெமரி கார்டில் டைலாக் மாதிரி சொல்லிடணும். அவர் தோளில் மாட்டிக்கிறாரு, வண்டியில் மாட்டினார், பார்த்துருக்கு, போயிட்டு திரும்பி தந்து இருக்குது, யார் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்து வாடி போய் வச்சு பழைய பாத்திரம் வாங்கிறதே அவர் சொல்லல. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது. லேடிஸ் கூட 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம் மூலியம். அது அவங்களுக்கு தெரியும். 10, 20, 30 சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும். அப்பதான் 10 ரூபாயில இருந்து இப்ப டபுள் ஆயிடுச்சு, 20, 40 ஆயிடுச்சு, 100 ரூபாய் வரைக்கும் வந்துருது. அதை கொடுத்து என்ன பண்ணிக்கலாமா, அலுமினியம் பாத்திரம் வாங்கி கொள்ளலாம். கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப முன்னேற்றம் அடைந்து விட்டது. அந்த என்ன சொல்றோம், அந்த ஸ்பீக்கர் ரேடியோ வந்து நியர்லி 700 rupees கூட தான் இருக்காது. நான் விலை கேட்டேன், 500 ரூபாய், 650, 600 இப்படிதான் தளத்துல இருந்து வச்சுக்கிறாங்க. அதை என்ன பண்றாங்க, சிம் கார்டு ஒன்று போட்டு, ஒரு மெமரி கார்டு அதை போட்டு அதில் லோட் பண்ணிட்டு வால்யூம் பேசி தட்டி விடுறாங்க. டைமிங் கொடுத்துருக்காங்க ஒரு 30 செகண்ட். நிறைய பேர் தக்காளி, ஒரு காய் விற்கிறார், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், அவரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், அக்கா எல்லாம் காவங்க இருக்குக்கா, அவ்வளோ. அதுக்கும் பட்டன் என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப கடினப்பட்டு உழைக்க மாட்டோம், லகுவா பண்ணணும், ஸ்டைல் ஆகி போச்சு. நாம கர்த்தருக்குள்ள தன்னைத்தான் தாழ்த்தி அவரை நாம் கனப்படுத்தி ஏற்றுக்கொள்வோமானால், அவருக்குள்ளே நிலை கொண்டு நிற்போமானால், நாம் யாரிடத்திலும் இரவல் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை
நீங்க யோசித்து பாருங்க, என்னையும் மனைவி நாங்கள் யாருக்காவது இரவல் கேட்கின்றோமா என்று. ரொம்ப நெருக்கமானவங்க அலுமையில் எனக்கு அந்த 7 மணி ரொம்ப சின்னதிலிருந்தே பழக்கம் சாஸ்திரி நகர்ல. அதனால் 7 மணி நிமிஷமாக அலுமையில் என்னுடைய மனைவியா துணைவியா சில நேரங்களில் காது பணம் தேவைப்பட்டா சும்மா விளையாட்டு கேட்பேன், அதிகாரமா கேட்பேன். என்ன நகை வச்சிருக்கேன், நான் செயின் வச்சிருக்கலாம், எத்தனை சாவரம் இருக்கான் இருக்கணும், ஒரு 5 கிலோ இருக்கணும், எனக்கு பணம் வேணும், வச்சுக்கலாம், எவ்வளோ வேணும் உங்களுக்கு, நீயே வச்சுக்கணும். இந்த வரைக்கும் அந்த அன்பு சகோதரியை தான் என்ன பண்ணுவேன், கேட்பேன். சில நேரங்களில் மனைவிடத்தில் சொல்லி அவங்க அம்மா கிட்ட வேற யார் கேட்டாலே பணம் இருந்தால் வட்டிக்கு அப்போ இப்ப சொல்ல நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அலுவலகத்தில் கேட்பேன். உடனே அந்த மகள் இருந்தால் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நான் இப்பதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்போ கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, மனைவி சொல்லுவேன், இல்லாமல் அலுவலக ட்ரை பண்ணணும், கேட்ட உடனே சொல்லுவாங்க, நான் எவ்வளோ வேணும் அவங்ககிட்ட, இப்போ எவ்வளோ வச்சிருக்கேன் நீங்கள் சொல்லுங்க, நான் எவ்வளோ வேணும், நகை இருக்குண்ணா வச்சுக்கலாண்ணா, பணமாக கூட இருக்குண்ணா. டேனியல் கூட தெரியும், ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் ஞாபகம் இருக்கா டேனியல், டேனியல்கிட்ட கொடுத்து அலுவலகத்தில் வாங்கிட்டேன், எது கரெக்டாக கொடுக்கும் கடந்த ஆண்டில் நாளைக்கு ஞாபகம் வேணும், டேனியலுக்கு அந்த பணத்தை இருக்கு எங்கே அவங்கள்ட்ட கொடுன்னு சொன்னேன். எதுக்காக சொல்றேன்னா, நாம் கடனாக கேட்டாலும் கூட அதை கொடுப்பதற்கு திராணி இருக்கணும். அவங்க கேட்டு 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 நான் சொல்லி கிடையாது, அவங்க சொல்லுவாங்க நீங்க எப்போ கொடுங்க கொடுங்க. நாங்கள் அதுக்கு ஏற்றாப்ப என்ன பண்ண மாட்டேன், அந்த காரியத்தை என்னோட வைத்துக் கொள்ள மாட்டேன். நடுவே உதவி கேட்டு ஆரை காட்டினேன், இலக்கம் செய்து பெற்றுக்கொண்டேன். அதுக்கெல்லாம் வட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை நகை வச்சு கொடுத்தா அந்த காரியத்தை நிமித்தமாய் அந்த கணக்காரருக்கு வட்டி கொடுக்கணுமே தவிர வேற யாருக்கும் வட்டிக்கும் வாங்கவும் மாட்டோம். கர்த்தர் நடத்துகிறார். எதுக்காக சொல்றோம்னா, அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் தேவன் நமக்கு செய்வார். ஒருவேளை கேட்கலாம் என்றாலும் அந்த நபரை நமக்கு காண்பிப்பார். அன்பு சகோதரி அலுமையில எத்தனையோ ஆண்டுகள் 7 நிமித்தமா எங்களுக்கு வழக்கம். நல்ல சகோதரி, ஒரு நல்ல சகோதரன், நல்ல குடும்பம். எங்களுடைய தகப்பனார் உங்க ஆயார் குடும்பம் மிகவும் எங்களுக்கு நெருக்கமானவர்கள். ஒரே தெரு, 12வது தெரு எங்க வீட்டுக்கு இருக்கிறது. அப்போ நாங்க உண்மையா தான் இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள இப்போ நாங்க அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் நாம தேவனுக்குள் எப்படி இருக்கிறோம், உண்மைதான், அந்த மெய்தான். அப்படி இருந்தாலே போதும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு லகுவாய் நன்மை செய்ய அவர் பிரியப்படுவார். அவரால் நன்மை செய்ய முடியும், பிரியப்படணும். குழந்தைகளாம் பாருங்க, ஆதாரம் கொடுக்கலன்னா பெற்றோர்கள் பிரியமா கொடுப்பாங்க, அதுக்கு நெய் சொல்லி கொடுப்பாங்க. வேற நெய் தான் கொஞ்சம் உயர்ந்த சத்து உள்ளது. பிறகு காய்கறிகள் அதெல்லாம் மசிச்சு என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு ஊட்டாது கீழே பரிடா கூட சரி, அன்பா எப்படியாவது அதை பிசிந்து நசுக்கி அந்த வாயில் போட்டு உள்ள போக முடியாது. ஏன்? விலை கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், குழந்தை நன்றாக இருக்கும். பெற்றோர்களே அதைத்தானே தேவன் சொல்லுகிறார். நம்மை குறித்து நாம் மெச்சிக்கொள்ளும்படியாய் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தெரிந்திருக்கப்படும் பொழுது உங்களை படைத்தவராகிய ஒரு பெரிய காரியம். நாம் ஏன் சிந்திக்கிறதே இல்லை. தேவன் நம்மை குறித்து சொல்லுகிறார், அடுத்தவர்கள் அல்ல. நாம் எப்படிப்பட்டவர்கள் அவருக்கு தெரியும். யாரா? இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள், அறிவு இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், வணங்கா கழித்துள்ளவர்கள். இப்படி நம்மில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால தேவன் பொதுவாய் சொல்லி இருக்கிறார், குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாய் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபமாயும் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் உங்கள் ஒவ்வொருவரையும் பலவந்தப்படுத்துகிறது, கட்டாயப்படுத்துகிறது, வழிகட்டாயப்படுத்துகிறது. ஏன்? அப்படிப்பட்டவர்களும் கூட கெட்டு போக கூடாது என்று சொல்லி எத்தனை பேர் தேவன் நம்மை குறித்து அப்படி பேசுகிறாரே, நினைக்கிறாரே என்று நாம் நினைக்கிறோம். பவுல் சொல்வது போல என்னை பார், பேதுரு சொல்வது போல என்னை பார், யோவான் சொல்வதை போல என்னை பார். தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாய் இறங்கும். நான் ஏதோ வேடிக்கையா பேசுறேங்க, கர்த்தருடைய ஆலோசனை கொண்டுதான் சில காரியங்களுக்கு இதெல்லாம் கர்த்தர் பேசுறார். நாம் பூமியில் இருக்கிறோம். பூமிக்குரியவர்களை சிலதை உங்களுக்கு உணர்த்தி பேசப்படும் பொழுது, தேவனுடைய காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கப்படும் பொழுது, ஓஹோ அதற்கு தானா, அதற்கே தான் நீங்க கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை சந்திப்பார், ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். Praise God. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் படித்ததை போல இன்னைக்கு அவரை கவனியாத ஜனங்கள், அவருடைய சிஷ்யர்கள் அவரே அவருக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு என்ன சொல்றாங்க விழா, அவரே நடத்தி கொண்ட ஒரு விழா. இன்றைக்கு உலகமே அவரை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு நேரமும் நீங்க அவரை ரொம்ப பிரைட்டா எப்பவுமே அப்பா ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியா அவரை ரொம்ப அர்ப்பணிப்போட ரொம்ப ஹெல்த்தியா அவரை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, உண்மையா நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை செய்வோம். உம்மை துதிப்பே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே. Thank you.
விடீரையா எனக்கு உண்மையன்றி உலகிலே யாரையா இந்த உடல் முசுறு தந்ததே விடீரையா ஜீவனுக்கு இருக்கப்பா உம்மை துதிப்பே ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே மனக்கண்களில் உம்மை காண்கிறோ எங்கள் மகிமையின் மனம் வீசிடும் உங்கள் சுவாசத்தில் உயிர் வாழ்கிறோ எங்கள் தேவனே பரிசுத்தரே பரிகாரியே பாசத்தோடு இணைக்கும் உபகாரியே பாசத்தோடு இணைக்கும் உபகாரியே மனக்கண்களில் உம்மை காண்கிறோ எங்கள் மகிமையின் வழிமாறும் உலகில் வழி நடத்தி செல்கிறேன் என்னுடன் நிழலாய் நீர் வருகிறேன் தடுமாறி விழுந்திடும் வேலையிலும் தடுமாறி விழுந்திடும் வேலையிலும் தயவின் கரங்களில் எவை தாங்கியும் சிறகுகளில் நீ எரிமூடி மனக்கண்களில் உம்மை காண்கிறோ எங்கள் மகிமையின்
காட்சிகள் காணாத வரைக்கும் உண்மைக்கு வழி இருக்கும். வாழ்க்கையில் உண்மைக்கு வழி இருக்கும். உள்ளத்தின் சிந்தனை மாறாத வரைக்கும், உள்ளத்தின் சிந்தனை மாறாத வரைக்கும் புத்தகம் நிறைந்திருக்கும். வீசும் அன்பு பிரியம் கிடைக்கும். மனக்கண்களில் உமை காண்கிறோ எங்கள் மகிமையின் தானே வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று வேதத்தில் உரைத்தவரே, நெஞ்சினில் ஒளியாய் தெரிபவரே. நானே வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று வேதத்தில் உரைத்தவரே, நெஞ்சினில் ஒளியாய் தெரிபவரே. ஞானத்தின் கண்களாய் கேட்டிடும் செவிகளாய், ஞானத்தின் கண்களாய் கேட்டிடும் செவிகளாய் எமக்குள் வசிப்பவரே, எங்களின் இதயத்தில் வாழ்பவரே. மனக்கண்களில் உம்மை காண்கிறோ எங்கள் மகிமையும் மனம் வீசிடும் உங்கள் சுவாசத்தில் உயிர் வாழ்கிறோ எங்கள் தேவனே. பரிசுத்தரே பரிகாரி, பரிசுத்தரே பரிகாரி, பாசத்தோடு என்னை இணைக்கும் உபகாரி, பாசத்தோடு என்னை இணைக்கும் உபகாரி. மனக்கண்களில் உமை காண்கிறோ எங்கள் மகிமையின் காசினி. Praise the Lord. அன்பின் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அம்மா. காலை மத்தியான வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருந்து ஐயா எங்களை வழிநடத்தி வார்த்தைகளை கவனிக்கும்படியாய் ஐயா எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறீரப்பா. நாமும் என்றென்றும் மகிமைப்படுவதாக இந்த காலை மத்தியான வேளையிலே எங்கள் யாவரும் இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த கிருபையினால் முடிமறைத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளுக்காக ஊழியர்களுக்காக உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஐயா உம்மால் அளிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் உம்மை கனப்படுத்திக் கொடுத்த அன்பின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் வித நிமித்தமும் நன்மையை, சுகந்த பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதியும் நாம என்றென்றும் மைப்படுவதாக யாவரையும் தாழ்வு கிருபையினால் முடிவடைத்துக் கொள்ளும். இதோ எல்லாம் துதி கன மகிமை யாவும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர்களுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் தங்கள் ஒவ்வொருவரையும் தினப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்பவங்க வாங்க, ரொம்ப சீக்கிரம் போகணுன்றவங்க வாங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.